ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், விசை ஃபோர்ஸ் அதுக்கு ஒரு அளவு உண்டு, அதுக்கு ஒரு திசையும் உண்டு. திசை வந்து எந்த திசையில் வந்து அந்த ஃபோர்ஸை செலுத்துகிறோமோ அது ஃபோர்ஸின் திசை. அளவு அது வந்து 6 நியூட்டனாக இருக்கலாம், 6000 நியூட்டனாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் 6000 நியூட்டன் என்னால் செலுத்த முடியாது. ஏன்னா 6000 நியூட்டன் வச்சுட்டு ஒரு 600 கிலோகிராம் பொருளை வந்து தூக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் தேவை. அது என்னால் முடியாது. ஸோ திசையும் உண்டு, அளவும் உண்டு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வெக்டர்னு சொல்லுவோம். இன்னொரு உதாரணம், உசைன் போல்ட் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து மேற்கு திசையில் ஓடிட்டுருக்காரு. 10 மீட்டர் பர் செகண்ட் அவருடைய ஸ்பீடு. அது வந்து இந்த திசை வேகத்தின் அளவு, மேக்னிடியூட். திசை மேற்கு திசை. ஸோ இந்த வெக்டர் இதை வந்து நோட்புக்லேயோ இல்லை வந்து ஒரு போர்ட்லேயோ காமிக்கிறதுக்கு வந்து ஒரு அம்பை வச்சு காமிப்போம். இப்போ இதே நேரத்தில் நான் வந்து 2 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து வடக்கு திசையில் ஓடிட்டுருக்கேன். ஸோ அது என்னுடைய வெக்டர், அது வந்து என்னுடைய வெலாசிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்புடைய நீளம் வந்து அதனுடைய அளவுக்கு சமானம். திசை எந்த திசையில் போயிட்டுருக்கேனோ அந்த திசை. இப்போது விசை, திசை வேகம், முடுக்கம், ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து வெக்டர்ஸ். இப்போ ஒரு பொருள் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் மேற்கு திசையில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய வெலாசிட்டி வந்து மேற்கு திசையில் பாயிண்ட் பண்ணும். இப்போ அதே நேரத்தில் சப்போஸிங் நான் வந்து அந்த பொருள் மேலே ஒரு விசை செலுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த விசை வந்து வடக்கு திசையில் இருக்குது. விசை வந்து 4 நியூட்டன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 நியூட்டன்னால் அந்த திசை வேகம் மாறும். அது எப்படி மாறுறது அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்து வெக்டர்ஸ் தேவை. இப்போது திசை வேகம், அதனுடைய திசை வந்து எந்த திசையில் பொருள் போயிட்டுருக்கோ அதான் திசை வேகத்தின் திசை. முடுக்கம், ஆக்சலரேஷன், அது எந்த திசையில் இருக்கும்? அது வந்து ஃபோர்ஸின் திசையில் இருக்கும். விசை எந்த திசையில் பாயிண்ட் பண்ணிருக்கோ, விசை எந்த திசையில் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அதான் முடுக்கத்தின் திசை. இப்போது எல்லாத்தோடையும் சிம்பிளஸ்ட் வெக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடம் மாற்றம். ஒரு பொருள் வந்து இந்த பாயிண்ட் ஏ, இது வந்து இனிஷியல் பொசிஷன் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த பாயிண்ட் பிக்கு வந்து சேர்றது. இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடம் ஏலேருந்து பி வரைக்கும் போயிட்டுருக்கு. எப்படி போச்சு? இது வந்து இந்த பாதையில் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி போயிட்டு அங்கே வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த பாதையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஆனால் இந்த பொருளின் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடம் மாற்றம், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த அம்பால் நம்ம காமிப்போம். இங்கேருந்து ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு அம்பு வரைஞ்சிக்கங்க. அதான் இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இப்போ இந்த அம்புக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சில பேர் சொல்கிறது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து ஒரு வெக்டர். அதுக்கு திசையும் உண்டு, அளவும் உண்டு. டிஸ்டன்ஸ்ன்றது வந்து ஒரு சாதாரண நம்பர், அதுக்கு திசை கிடையாது. ஸோ நம்பர் அது வந்து ஸ்கேலர்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து எ வெக்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்கேலர்னு சொல்கிறது வந்து தவறு. அதை கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டின் அளவு, தட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரை பார்த்துட்டோம். என்கிட்ட வந்து ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு இந்த புக்கை வந்து 1 மீட்டர் நார்த் டிஸ்பிளேஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வந்து 1 மீட்டர் நார்த்தாக இருக்கணும். ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு தேவையில்லை. இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் போய் அலைஞ்சு வந்து அங்கே வச்சாலும் அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கனெக்ஷனே இல்லை. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இது வந்து சம்பவம் வந்து சென்னையில் நடந்திருக்கு. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து திருச்சியில் இருக்கார்.
அந்த திருச்சியில் இருக்க ஸ்டூடெண்ட்டை நான் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க புக்கை வந்து 1 மீட்டர் நார்த் டிஸ்ப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறாரு, தன்னுடைய புக் எடுத்துட்டு கேலக்ஸி வெளியில் போயிட்டு திரும்பி வந்து 1 மீட்டர் நார்த் பொசிஷனில் வந்து புக்கை வைக்கிறார். ஸோ மறுபடியும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட 1 மீட்டர் நார்த். இப்போ இந்த 2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். 1 இஸ் ஈக்குவல் டு another. இந்த 2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரே அளவும் உண்டு, ஒரே திசையும் உண்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் வெவ்வேறு, ஃபைனல் பாயிண்ட்ஸ் வெவ்வேறு, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் த சேம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து சேஞ்ச் இன் த பொசிஷன். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய டெஃபினேஷன். இடம் மாற்றம். இப்போ இங்கே பாருங்கள், 2 வெக்டர் இருக்குது. முதல்ல இந்த வெக்டருக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இந்த வெக்டர் வந்து ஏன்னு சொல்லலாம். இப்போ யூஸ்வலாக வந்து ஏனா வந்து ஒரு நம்பராக இருக்கும். ஆனால் இது வெக்டர், இதுக்கு நம்பர் மட்டும் இல்லை, அளவு மட்டும் இல்லை, டைரெக்ஷனும் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து ஏன்னு எழுதாமல் அது மேலே வந்து ஒரு சின்ன அம்பு வரையும். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு வெக்டர்னு தெரியுது. அந்த அம்பு திசை எப்போவுமே வந்து வலது பக்கத்துக்கு இருக்கும். அதுக்கும் வந்து ஆக்சுவல் வெக்டர் திசைக்கும் ஒன்றும் கனெக்ஷன் இல்லை. அது வந்து இது ஒரு வெக்டர்னு காமிக்கிறது. இப்போ இந்த வெக்டர் ஏவாக இருந்தால் இந்த வெக்டர் என்னவாக இருக்கும், பிவாக இருக்குமா? இல்லை. ஏன்னா 2 வெக்டருக்கும் வந்து ஒரே அளவு, ஒரே திசை. அதனால் வந்து இது கூட தான் ஏ. 2 வெக்டரும் தேர் ஈக்குவல் டு ஈச் அதர். பாருங்கள், நீங்கள் இந்த வெக்டரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வெக்டரை வந்து ஸ்லைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தேன்னா உங்களுக்கே தெரியுது, அளவும் திசையும் ஒன்று தான், ஒன்று மேலே ஒன்று கோயின்சைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த வெக்டரை வந்து ஸ்லைட் பண்ணேன், நகர்த்தினேன். எப்படி நகர்த்தினேன்? அளவு மாற்றாத, திசையும் மாற்றாத நகர்த்திருக்கேன். இதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவோம். எந்த பொருளாக இருக்கட்டும், ஒரு சேராக இருக்கட்டும், ஒரு மேஜையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து திசை மாற்றாமல், அப்படின்னா ரொட்டேட் பண்ணாமல், அளவு மாற்றாமல் அதை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அதை வந்து டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இது வந்து ரொட்டேஷன், இது வந்து ஸ்கேலிங், அளவு மாற்றுறது, இது வந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ ஒரு வெக்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அந்த வெக்டர் மாறாது. இது வெக்டர்ஸின் முதல் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நம்மளுக்கு அப்புறம் யூஸ் ஆகும். இந்த வெக்டர் வந்து இப்போ நம்ம வந்து பின்னு எழுதிக்கணும். ஏன்னா திசை மாறினா கூட வெக்டர் வந்து மாறிடுச்சு. அதே அளவாக இருக்கட்டும், இருந்தாலும் திசை மாறினா அது வேறு வெக்டர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வெக்டரை வந்து பின்னு எழுதிப்போம். இந்த ஏ அண்ட் பிக்கு இடையில் வந்து ஆங்கிள் எவ்வளோன்னு யாரான கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சுலபம். நீங்கள் வந்து இந்த பி வெக்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் நோட் புக்கில் வந்து நீங்கள் வந்து செலக்ட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதே பேரலாக இன்னொரு வெக்டரை ட்ரா பண்ணுவீங்க. அது ரெண்டுத்தையும் டெயில் டு டெயில் வச்சுட்டு, இப்போ பாருங்கள், இதான் இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்க ஆங்கிள். ஸோ பி வெக்டரை வந்து நீங்கள் வந்து அளவு திசை மாற்றாமல் அதை ஸ்லைட் பண்ணுறதுல தப்பே இல்லை, பி வெக்டர் மாறாது. இப்போ முதல் பேஜுக்கு வந்துட்டோம். அந்த பொருள் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து இந்த பாதையில் வந்து சேர்ந்துருக்கு. இப்போது இந்த பாயிண்ட் இங்கேருந்து ஏலேருந்து பி வரைக்கும் இன்னொரு பாதை எடுத்துருந்ததுன்னா அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். இல்லை இந்த பாதை எடுத்துருந்ததுன்னா அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் பாதையை பற்றி கவலை இல்லை. இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன், அது இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த திசையில் இருக்குது, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, இப்போ பாதைகளை எடுத்துருவோம். இப்போ பிக்கு வந்து சேர்ந்தப்புறம் அங்கேருந்து வந்து இது வந்து சிக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. சி வந்து பாயிண்ட் இங்கே இருக்குது, சி. ஸோ பியிலேருந்து இதே பொருள் வந்து முதல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி வளைஞ்சு 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 அங்கெல்லாம் போயிட்டு அந்த பாதையில் போயிட்டு கடைசியில் வந்து சியில் வந்து சேர்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இரண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இரண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பியிலேருந்து சி வரைக்கும் இது. ஓகே, ஸோ முதல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுப்போம். அதுக்கு வந்து ஏன்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை ஃபோர்ஸ் இல்லை திசை வேகம் இந்த மாதிரி வெக்டர்ஸை வந்து நோட் புக்கில் எழுதிருச்சு எப்போவும் மறக்காமல் அது மேலே வந்து ஒரு சின்ன ஆரோ அம்பு நீங்கள் வந்து வரைஞ்சாகணும், இல்லைன்னா மார்க் போயிடும். சரி, இரண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பி.
ஸோ ஏலேருந்து ஆரம்பித்து பி வழியாக போய் சி வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வழியில் எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அதனால் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா முதலேருந்து கடைசி வரைக்கும் ஏலேருந்து ஆரம்பித்து சி வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ கம்ப்ளீட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெட்னா ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு பிறகு பி டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணோன்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏலேருந்து சி வரைக்கும். அதான் ரிசல்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கு வந்து சின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஈக்குவேஷன் எப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ, அதுக்கு பிறகு டிஸ்பிளேஸ்மெண்ட் பி, ரெண்டும் சேர்த்தா கிடைக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் சி. முதல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பி பண்ணுறோம், நெட் ரிசல்ட் சி. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? இப்போ பாருங்கள், ரெண்டு நம்பரை நம்ம வந்து கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க, 5 + 7. அந்த கூட்டுறதுக்கு சிம்பிள் வந்து அந்த மாதிரி ப்ளஸ்ன்னு போடுவோம். அது வந்து இயற்கை நம்மளுக்கு கொடுத்த சிம்பிள் இல்லை, நம்ம தான் இன்வென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 7லேருந்து 4 வந்து கழிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, மைனஸ்னு ஒரு சிம்பிள் யாரோ இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு சிம்பிள் வந்து இன்வென்ட் பண்ணலாம். இப்போ ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஃபாலோட் பை அதுக்கப்புறம் வந்து பி, அந்த ஃபாலோட் பை அதுக்கப்புறம் நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு ஒரு சிம்பிள் இன்வென்ட் பண்ணலாமே. அந்த சிம்பிள் நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த சிம்பிளை வந்து ஸ்டாராக போட்டுக்கலாம். ஸோ இனிமேட்டு வந்து ஏ ஸ்டார் பின்னா என்ன மீனிங் வந்து முதல்ல ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணு, எங்கே வந்து சேர்றையோ அங்கேருந்து பி டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணு, அதுக்கு பலன் ஏலேருந்து சி வரைக்கும் சி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடுத்து, ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு சி. இல்லை ஸ்டார் வேண்டாம், ஸ்மைலி போட்டுக்கலாம், இது நம்ம இஷ்டம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மைலி போட்டுக்கலாம், ஸ்மைலி. சரி, ஏ ஸ்மைலி பின்னா என்ன மீனிங்? ஏ ஸ்மைலி பின்னா முதல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ பண்ணு, எங்கே வந்து சேர்றையோ அங்கேருந்து பி டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணு. இதை நம்ம இன்வென்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஸ்மைலிக்கு வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போமா? வெக்டர் ஏ ஸ்மைலி வெக்டர் பி, ரிசல்ட் என்ன? வெக்டர் சி. இப்போ இந்த ஏபி இருக்கு இல்லையா, இதை வந்து கம்ப்ளீட் த பேரலோகிராம்னு சொல்லுவோம். இதனுடைய பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னா பாருங்கள், இங்கேருந்து பிக்கு அளவு அதே ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏக்கு அளவை அதே ட்ரா பண்ணிப்போம், அதே திசையில். இப்போ பாருங்கள், இந்த வெக்டர் என்ன வெக்டரு? அதுவும் பி தான். ஏன்னா ரெண்டு லைனும் பேரலல், அதனால் ஒரே திசை, ரெண்டு லைனும் ஒரே லென்த், அதனால் இதுவும் பி தான், இதுவும் ஏ தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், பி வெக்டர் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து சேர்றோம், அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டு அங்கே வந்து சேர்றோம், நெட் ரிசல்ட் சி தான். ஸோ இதை எப்படி எழுதுவோம்? பி ஸ்மைலி ஏன்னு எழுதுவோம், தட் இஸ் சி. முதல்ல நம்ம கண்டுபிடிச்சது ஏ ஸ்மைலி பி, ஏ ஸ்மைலி பி, அதுவும் சி தான். ஏ ஸ்மைலி பி அது சி, பி ஸ்மைலி ஏ அதுவும் சி தான். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு வெக்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதில் ஸ்மைலியோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, எந்த ஆர்டரில் முதல்ல எது போடுறோம், ஏயா பியா, அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம், ரெண்டும் ஒன்று தான், பி ஸ்மைலி ஏ. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கம்யூட்டேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரண நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 + 6 இஸ் ஈக்குவல் டு 6 + 5. ஆர்டர் மாற்றிக்கலாம், அந்த ரிசல்ட் மாறாது. ஸோ அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ், ஆனால் சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். 7 - 4 is not equal to 4 - 7. 7 - 4 3, 4 - 7 -3. அதனால் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சப்ட்ராக்ஷனுக்கு செல்லாது. அதே மாதிரி வந்து பெருக்கிறதுக்கு வந்து கம்யூட்டேட்டிவிட்டி செல்லும். 5 × 6 is equal to 6 × 5. ஆனால் டிவிஷனுக்கு செல்லாது. 5/6 is not 6/5. ஸ்மைலிக்கு வந்து இந்த கம்யூட்டேட்டிவிட்டி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்மைலியோட ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷன் மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள்,
அடிஷனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சப்போஸிங் 3 நம்பர் நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 3 + 7 + 2. இப்போ நம்ம இப்படியும் பண்ணலாம். முதல்ல 3 + 7 பண்ணிவிட்டு 10, 10ஓட 2 கூட்டினோன்னா 12ன்னு வந்து சேர்றது. இல்லை 3 + 7 + 2 முதல்ல 7 and 2 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, 9 கிடைக்கிறது. 3 + 9 அதுவும் 12 தான். ஸோ எந்த 2 நம்பரை முதல்ல பண்ணுறதுன்றது வந்து அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அசோசியேட்டிவிட்டி. வெக்டர்ஸ்க்கும் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி உண்டு. 3 வெக்டர் தேவை நமக்கு, ரைட்? வெக்டர் ஏ, வெக்டர் பி, வெக்டர் சின்னு வச்சுப்போம். ஏ ஸ்மைலி, பி ஸ்மைலி, சி. இது நமக்கு தேவை. ஒன்று முதல்ல ஏ ஸ்மைலி பி பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஸ்மைலி பி பண்ணால் நமக்கு கிடைக்கிறது முதல்ல இந்த வெக்டர். அதை வந்து டின்னு போட்டுப்போம், ரைட்? அது வந்து டி. டி ஸ்மைலி சி நமக்கு வந்து தேவைப்பட்டது. இப்போ வந்து டி ஸ்மைலி சி, டி அதுக்கு பிறகு சி. ஸோ இந்த டெய்லேருந்து ஆரம்பித்து இந்த கடைசி டிப்பு வரைக்கும் சேரணும். இந்த வெக்டர் தான் டி ஸ்மைலி சி. இதை வந்து ஈன்னு போட்டுப்போம். ஸோ திஸ் இஸ் இ. இப்போ வேறு ஆர்டரில் பண்ணலாம். இதே வந்து வெக்டர்ஸை வந்து நம்ம முதல்ல ஏ அண்ட் பியை ஸ்மைலி பண்ணுறதுக்கு பதிலாக ஏ ஸ்மைலி பி ஸ்மைலி சின்னு போட்டுப்போம். அப்படின்னா முதல்ல பி ஸ்மைலி சி பண்ணிப்போம். முதல்ல பி ஸ்மைலி சி பண்ணால் என்ன வருது? பி ஸ்மைலி சி பண்ணால் இந்த வெக்டர் வருது. அந்த வெக்டர் வந்து எஃப்னு போட்டுப்போம். அது மேலே அம்பு வரைகிறது மறந்துடாதீங்க, இது எஃப். ஸோ இப்போ நமக்கு தேவை ஏ ஸ்மைலி எஃப். ஏ ஸ்மைலி எஃப் பாருங்கள். ஏ இங்கேருந்து அங்கே வந்துட்டு அங்கேருந்து எஃப் வரைக்கும் போகிறோம். அதுவும் ஈ தான். ஸோ அதுவும் வந்து ஈ தான். அதனால் வந்து ஏ ஸ்மைலி பி முதல்ல பண்ணிவிட்டு அதை சியோட ஸ்மைலி பண்ணால், இல்லை ஏயோட பி அண்ட் சி பண்ண ஸ்மைலி பண்ணதை நம்ம சேர்த்துட்டோன்னா ஒரே ரிசல்ட் தான் வருது. இதுக்கு வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இது வந்து அடிஷனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி அடிஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, போக போக தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம பெரியோர்கள் வந்து ஸ்மைலி யூஸ் பண்ணாங்களா? 150 வருஷத்துக்கு முன்னாடி வெக்டர்ஸ் இன்வென்ட் பண்ணப்போ கண்டிப்பாக அப்போ ஸ்மைலி இல்லை. என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மைலிக்கு பதிலாக நம்ம எழுத வேண்டியது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஆனால் இந்த ப்ளஸ் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறமே நம்பர்ஸோட அந்த ப்ளஸ் இல்லை. பாருங்கள், இப்போ 2 வெக்டர் வச்சுக்கோங்க. இந்த வெக்டர் ஏ, இந்த வெக்டர் பி. இதனுடைய லென்த் வந்து, லென்த்துன்னு எப்படி எழுதுவோம்? இந்த வெக்டர் ஆச்சு, அது வந்து மேக்னிடியூட்னு போடுவோம். 2 லைன் அந்த மாதிரி போட்டால் அதனுடைய லென்த்துன்னு அர்த்தம். லென்த்து வந்து 7 மீட்டர்னு வச்சுப்போம். இது வந்து 7 மீட்டர். இது வந்து 6 மீட்டர்னு வச்சுப்போம். தட் இஸ் வெக்டர் பி. ஸோ பியோடைய லென்த்து வந்து 6. இப்போ ஏ ஸ்மைலி பிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பின்னு நம்ம எழுதணும். ஏ ப்ளஸ் பி. இந்த இப்போ வெக்டர்ஸ் இருக்க கான்டெக்ஸ்டில் வந்து ப்ளஸ்ஸுக்கு அர்த்தம் வேறு. 2 வெக்டர் உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல ஒரு வெக்டரை வரைஞ்சிக்க, அதனுடைய டிப்புலேருந்து 2வது வெக்டரை வரைஞ்சிக்க, முதல் வெக்டரின் டெய்லேருந்து 2வது வெக்டர் டிப் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ரிசல்ட் சம் ஆஃப் த வெக்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து சி. சி வந்து ஏ ப்ளஸ் பி. இப்போட சியோட லென்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 7 + 6 13 இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த ட்ராயிங்கில் வந்து அது 7 விட 6 கம்மி. அது 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், சில சமயம் அதிகமாக இருக்கும், சில சமயம் குறைவாக இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து 7 + 6 13 இருக்காது. அன்லெஸ் ஒரு ஸ்பெஷல் கேஸ். அந்த ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, சப்போஸிங் ஏ வெக்டர் இந்த திசையில் இருக்குது, லென்த்து வந்து 4ன்னு வச்சுப்போம். பி வெக்டர் கூட அதே திசையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பி வெக்டர் வந்து அதே திசையில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய லென்த்து வந்து 6ன்னு வச்சுப்போம். இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து அங்கே போனோம்னா நெட் ரிசல்ட் வந்து இந்த டெய்லேருந்து டிப் வரைக்கும்
அதே திசையில் கிடைக்கும் வெக்டருடைய லென்த் வந்து 10. ஸோ 2 வெக்டர்ஸ் ஒரே திசையில் இருந்தால் அப்போ மட்டும்தான் அந்த லென்த் வந்து உங்களால் வந்து ஆட் பண்ண முடியும். இல்லைன்னா பின்ன லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரி தேவை, ஜியாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி. அது போக போக கற்றுப்போம். இப்போதைக்கு வந்து வெக்டர்ஸுடைய கான்செப்ட் கற்றுக்குங்க. இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து வெக்டர் அடிஷன்னு சொல்லுவோம். A + B வந்து வெக்டர் சம்னு சொல்லுவோம். அதே வார்த்தைகள் தான், அதே சிம்பிள் தான், ஆனால் அர்த்தம் வேறு. இப்போ உங்ககிட்ட வந்து யாரோ வந்து ஒரு வெக்டர் இதை கொடுத்துட்டு வெக்டர் ஏன்னு சொல்லிவிட்டு இதை வந்து வெக்டர் பின்னு சொல்கிறாங்க. வெக்டர் A + B கண்டுபிடி அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சேர்ந்துடும். என்ன பண்ணணும்? அங்கே இருக்கு இல்லையா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வெக்டர் ஏயான பியான செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பியை செலக்ட் பண்ணிக்கலாம். பியை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்லைட் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். நோட் புக்கில் உங்களால் ஸ்லைட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? நோட் புக்கில் வந்து பியை அங்கேயே விட்டுட்டு அதே திசையில் அதே லென்த்தோட ஒரு வெக்டரை நீங்கள் வந்து ட்ரா பண்ணுவீங்க இங்கே. கரெக்டாக? நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து ஸ்லைட் பண்ண முடியாது. அதை வந்து கொண்டு வந்து டெய்ல் டு டிப், ஏ வெக்டருடைய டிப் அங்கே வந்து பி வெக்டருடைய டெய்லை வந்து சேர்க்குறேன். இது வந்து டெய்ல், அது டிப், இது டெய்ல், அது டிப். ஸோ நீங்கள் வந்து டிப் டு டெய்ல், ஏன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் A + B. ஸோ A + B வெக்டர் எது? A + B வெக்டர் வந்து இது. ஸோ இது வந்து ஆர்டினரி அடிஷன் இல்லை. ஸோ அடிஷன், வெக்டர் அடிஷன்னா என்ன? 2 வெக்டர் கொடுத்து அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு வெக்டரை ஸ்லைட் பண்ணிவிட்டு அதனுடைய டெய்ல் வந்து, அதனுடைய வால் வந்து இந்த ஃபஸ்ட் வெக்டருடைய தலையை டச் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட் வெக்டருடைய வால்லேருந்து செகண்ட் வெக்டருடைய தலை வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் வெக்டர் சம். அந்த வெக்டர் சம்முக்கு நம்ம வந்து ரிசல்டன்ட்னு கூட சொல்லுவோம். ரிசல்ட்டுக்கு பதிலாக ரிசல்டன்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது எப்போ யூஸ் பண்ணுறது? இந்த மாதிரி சம்மேஷன் விசைகள் இப்போ மேலே வந்து சைமல்டேனியஸ்லி வந்து சைமல்டேனியஸ்னால் ஒரே சமயத்தில் வந்து 2 விசைகள் செலுத்தப்படுகின்றன. ஒன்று வந்து வடக்கு திசையில், இன்னொன்று வந்து கிழக்கு திசையில்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 விசைனால் என்னுடைய முடுக்கம் ஆக்சலரேஷன் எந்த திசையில் இருக்கும்? நீங்கள் 2 விசையும் ஒரே டைமில் வந்து செலுத்தப்படுகின்றன. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த 2 வெக்டர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும். காமிக்கிறேன். இப்போது இது வந்து நான். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு பொருள் பார்க்குறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை வந்து ஒரு சின்ன பாக்ஸாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்ஸ் வந்து அது மேலே வந்து வடக்கு திசையில் செலுத்தப்படுகிறது. அதனுடைய மேக்னிடியூட் வந்து 10 நியூட்டன்னு வச்சுப்போம். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிழக்கு திசையில் 15 நியூட்டன்னு வச்சுப்போம். ரைட்? இந்த 2 ஃபோர்ஸும் ஒரே டைமில் செலுத்தப்படுகிறது. இந்த பொருளுடைய முடுக்கம் ஆக்சலரேஷன் எந்த திசையில் இருக்கும்? எங்கேயோ நடுவில் இருக்கும் இல்லையா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த 2 வெக்டர்ஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். எப்படி ஆட் பண்ணலாம்? ஓகே, இந்த பி வெக்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே அதே வெக்டரை வந்து இங்கே கொண்டு வாங்க. இது ரெண்டும் ஒரே வெக்டர் தான். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து இங்கேருந்து அங்கே போய்ட்டு அங்கேருந்து இங்கே வரோம் இல்லையா? இப்போ வந்து அது டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து விசைகளை நீங்கள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணணும். ஸோ எல்லா வெக்டர்ஸும் திசை வேகமாக இருக்கட்டும், முடுக்கமாக இருக்கட்டும், விசையாக இருக்கட்டும், எல்லா வெக்டர்ஸையும் நீங்கள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணணும். இதுக்கு பிறகு அது அந்த மாதிரி வந்து எழுதிக்கங்க. ஆனால் வந்து அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு அதுன்னு ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஏ, அந்த ஃபோர்ஸ் பி, அந்த 2 ஃபோர்ஸையும் ரிசல்டன்ட் வந்து இந்த ஃபோர்ஸ் சி. ஸோ இப்போ இந்த பொருள் வந்து இதனுடைய முடுக்கம் ஆக்சலரேஷன் இந்த திசையில் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பூமி மேலே வந்து சூரியன் ஒரு திசையில் வந்து இழுக்கிறது, ஜூபிட்டர் இன்னொரு திசையில் இழுக்கிறது, இன்னொரு விசையோட மேக்னிடியூட் வேறு. சாட்டர்ன், மார்ஸ், ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு திசையில் இழுக்கிறது. நெட் ரிசல்ட் பூமியோட முடுக்கம் எந்த திசையில் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த வெக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஆட்ன்றது வெக்டர்ஸ் கான்டெக்ஸ்டில் வந்து ஸ்மைலி தான். ஓகே, குட். சப்ட்ராக்ஷன் பார்ப்போமா? இப்போ நம்ம கற்றுட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து என்ன பேருனா வெக்டர் அல்ஜிப்ரான்னு பேர். இப்போ ஒரு வெக்டர் இருக்குது பாருங்கள். இது ஒரு வெக்டர் ஏ,
இப்போது இதுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதே அளவில் இன்னொரு வெக்டர் நான் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஏ ஆகுமா? ஆகாது. ஏன்னா திசை மாறிடுச்சு, திசை ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இந்த வெக்டர் வந்து பி. இப்போ நம்ம வந்து ஏ ப்ளஸ் பின்னு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? பியை எடுத்து ஸ்லைட் பண்ணணும். அதை வந்து வேறு கலரில் போட்டுக்கிறேன். பியை வந்து ஏயோட டிப்லேருந்து பியை வரைஞ்சிக்கணும். ஏயோட டிப்லேருந்து பியை வரைகிறேன். எங்கே வந்து சேர்றேன்? ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிட்டு திரும்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டேன். ஸோ ஏ ப்ளஸ் பி டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? 0. 0 டிஸ்பிளேஸ்மெண்ட். 0க்கு பை த வே நம்ம வந்து அது மேலே வந்து ஒரு அம்பு நம்ம எழுதுறது கிடையாது. ஏன்னா 0 வெக்டருக்கு வந்து திசை கிடையாது, அதனால் வந்து ஆரோ போடுறது கிடையாது. சரி, ஏ ப்ளஸ் பி இஸ் 0. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தோன்றுறதுன்னா, ஒருவேளை இந்த பியை வந்து நம்ம மைனஸ் ஏன்னு எழுதிப்போம். ஸோ ஏ ப்ளஸ் இது வந்து மைனஸ் ஏன்னு எழுதிட்டோன்னா அது வந்து ஆர்டினரி அரித்மெட்டிக். 3 ப்ளஸ் மைனஸ் 3 அது 0 வந்து நிற்கும். அதனால் பி வெக்டரை வந்து நம்ம வந்து மைனஸ் ஏன்னு சொல்லலாம். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு வெக்டர் இன் மைனஸ் நெகட்டிவ் அப்படின்னா என்ன? அதே லென்த் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து வெக்டர் ஏ, இது வந்து வெக்டர் பி. ப்ளீஸ் ஃபைண்ட் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது? ஏ இது வந்து ஏ ப்ளஸ் மைனஸ் பி அப்படின்னா ஏயோட மைனஸ் பியை சேர்த்துக்கணும். ஸோ முதல்ல மைனஸ் பி வரைஞ்சிப்போம். மைனஸ் பி வந்து இதே லென்த், பியோட லென்த்து தான், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷன். இப்போ என்ன பண்ணணும்? ஏயோட ப்ளஸ் அப்படின்னா ஸ்மைலி, ஏயோட மைனஸ் பி சேர்த்துக்கணும். இது வந்து மைனஸ் பி, ஸோ ஏயோட மைனஸ் பி சேர்த்துக்கலாமா? ஸோ ஏ எங்கே வந்து சேர்றதோ, இது வந்து விசையாக இருக்கலாம், இல்லை திசை வேகமாக இருக்கலாம், எல்லா வெக்டர்ஸும் இதே தான் ரூல் ஃபாலோ பண்ணும். ஸோ ஏ ட்ரா பண்ணிவிட்டு அதனுடைய தலையிலேருந்து மைனஸ் பி ட்ரா பண்ணிப்போம். மைனஸ் பி சரியா? கரெக்டாக வருதா? ஓரளவுக்கு குட். ஸோ இது மைனஸ் பி, இதுவும் மைனஸ் பி, அதே திசை, பேரலல், அதே அளவு. ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் மைனஸ் பி. எப்படி வரையணும்? ஏ ப்ளஸ் மைனஸ் பி வந்து இந்த வால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தலை வரைக்கும் போய் சேர்ந்தால் இந்த வெக்டர் தான் ஏ மைனஸ் பி. இது சப்ட்ராக்ஷன். வெக்டர் சப்ட்ராக்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? வெக்டர் அடிஷன் எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். பல விசைகள் ஒரே டைமில் வந்து ஒரு பொருள் மேலே செலுத்தப்படுகின்றன. அப்போ வந்து அந்த ஃபோர்ஸஸை வந்து வெக்டர் சம் பண்ணுவோம். வெக்டர் சப்ட்ராக்ஷன் எப்போ பண்ணுறது? இப்போ வந்து ஒரு உசைன் போல்ட்டின் வெலாசிட்டின்னு பார்த்தோம் இல்லையா? மேற்கு திசையில் 10 மீட்டர் பர் செகண்ட். அவருடைய வெலாசிட்டி வந்து மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க. 4 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வடக்கு திசையில் போயிட்டுருக்காரு இப்போது. இப்போ வந்து நமக்கு வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி தேவை. அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போமா? ஸோ இது வந்து உசைன் போல்ட்டின் ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி 10 மீட்டர்ஸ் பர் செகண்ட் மேற்கு திசையில். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப்டர் சம் டைம் 10 செகண்டுக்கு அப்புறம் அவருடைய வெலாசிட்டி வந்து எவ்வளோ? அவருடைய வெலாசிட்டி வந்து 4 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வடக்கு திசையில். இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி v. இது வந்து 4 மீட்டர்ஸ் பர் செகண்ட், இது வந்து 10 மீட்டர்ஸ் பர் செகண்ட். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அதை எப்படி எழுதுவோம்? ஒரு டெல்டா போட்டுப்போம். டெல்டானா ஒரு ட்ரையாங்கிள், அது வந்து க்ரீக் சிம்பிள். அதுக்கு என்ன அர்த்தம்னா சேஞ்சுன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் த வெலாசிட்டி, சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. சேஞ்ச் எவ்வளவு? ஃபைனல் வெக்டர் மைனஸ் இனிஷியல் வெக்டர். 4 மைனஸ் 10 நீங்கள் கண்டிப்பாக போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? விக்கு ஃபைனல் வெலாசிட்டிக்கு நீங்கள் வந்து மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டியை ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல மைனஸ் யூ எடுத்துக்கோம். மைனஸ் யூ வந்து இந்த வெக்டர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த வெக்டர். அதனுடைய லென்த் எவ்வளவு? 10, நாட் மைனஸ் 10. லென்த் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் 10. ஆனால் திசை வந்து ஆப்போசிட் திசை, கிழக்கு திசை. இப்போ வந்து இந்த வெக்டர் என்ன வெக்டர்? இது வந்து மைனஸ் யூ வெக்டர். இதை வந்து வியோட சேர்த்துக்கணும்.
சேர்த்துக்கலாமா? வியோட சேர்த்துண்டா இது வந்து மைனஸ் யூ. வி ப்ளஸ் மைனஸ் யூ, ரிசல்ட் இஸ் திஸ். ஸோ இதுதான் v ப்ளஸ் மைனஸ் யூ. ஸோ v மைனஸ் யூ. இதுதான், இந்த வெக்டர் தான் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன கற்றுருக்கோம்? வெக்டர் அடிஷன் கற்றுருக்கோம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். அதே ப்ளஸ் நம்ம ஆர்டினரி அடிஷனில் யூஸ் பண்ணுறோமே, 3 + 4 7 + 6 அந்த மாதிரி அதே ப்ளஸ் தான் வந்து வெக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதனுடைய மீனிங் வேறு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளுக்கு வந்து வெவ்வேறு மீனிங்ஸ், அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த மீனிங் கொடுக்கறது வந்து ரொம்ப சாதாரணம், அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஒரு சென்டென்ஸ் வந்து ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஐ ஸ்பேஸ் ஏஎம் ஸ்பேஸ் ஏ ஸ்பேஸ் STUDENT. இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பேர் கொடுக்கலாம், ஏன்னு சொல்லலாம். இது வெக்டர் இல்லை, அதனால் வந்து ஆரோ போட போகிறதில்லை. இன்னொரு ஸ்ட்ரிங் எழுதிக்கிறேன், ஆஃப் சங்கரா ஸ்கூல். 2 ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ வந்து A + B, அதுக்கு என்ன அர்த்தம்? A + B என்ன? A + Bனா முதல்ல ஒரு ஸ்ட்ரிங் எழுதிக்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங் எழுதிக்க. இட் பிகம்ஸ் ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் சங்கரா ஸ்கூல். ஒரு லாங் சென்டென்ஸ் ஆகிடுது, அதான் சி. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோமா இல்லை, வெக்டர்ஸ் ஆட் பண்ணுறோமா இல்லை, என்ன பண்ணுறோம்? ஒரு சென்டென்ஸுக்கு அப்புறம் இன்னொரு சென்டென்ஸை சேர்த்து வைக்கிறோம், ஃபுல் சென்டென்ஸாக மாறிடுறது. இதுக்கு வந்து கன்கேட்டனேஷன் சொல்லுவோம், கன்கேட்டனேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். பேரை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த கான்டெக்ஸ்டில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் கான்டெக்ஸ்டில் வந்து ப்ளஸுக்கு வேறு அர்த்தம், ஆனால் அதே ப்ளஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பாருங்கள், இந்த கான்டெக்ஸ்டில் பாருங்கள், A + B இஸ் நாட் ஈக்குவல் டு B + A. B + A போட்டால் என்ன வரும்? ஆஃப் சங்கரா ஸ்கூல் ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட்னு வரும், அது வேறு ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து காம்யூட்டேட்டிவிட்டி ஒபே பண்ணாது. வெவ்வேறு கான்டெக்ஸ்டில் அதே ப்ளஸுக்கு வந்து வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ கான்டெக்ஸ்ட்டை பொறுத்துது. ஸோ வெக்டர்ஸ் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா A + B இஸ் ஈக்குவல் டு B + A, A வெக்டர் + B வெக்டர். ஓகே, அடுத்த வீடியோவில் சில ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். குட் பை.